வணக்கம். ஜெப்ரம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டமாகிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்தே தான் ஆகணும். ஆமாம், அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு தேமுதிக பாமக ரெண்டு பக்கமும், அதில் குறிப்பாக அதிமுக பக்கம் வந்து அவங்க ரொம்ப பெரிய ஆதிக்கம். தேமுதிகவுக்கும் பாமகவும் அவங்களுடைய கான்செப்டில் முடிவு ஏற்பட்டாச்சு. அதிமுகவோடு கூட்டணி தேமுதிகவும் பாமகவும். ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தே தான் ஆகும், அப்போதான் நாங்கள் கூட்டணி ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நெருடலாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாஜக ரெடி. பாமக பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் சீட்டு, மற்றபடி வந்து சோன்ஸோ அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு எம்பி சீட்டு கேட்ட அளவுக்கு ஓகே கொடுத்துட்டாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டோம், அதில் கான்செப்ட். இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட ராஜ்யசபா சீட்டுக்கு பாஜக கூட ராஜ்யசபா சீட்டுக்கு பாமக கொடுத்து ஒத்துக்கொள்வார்கள் போடு. கடைசி நேரத்தில் ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தவறு நீங்க போயிட்டு இருக்கு. ஆனா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு பாஜக கொடுக்காது, அது கன்ஃபார்ம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லா விருப்பம் அது. அந்த இதில் தான் நம்ம கூட்டணி சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சேர்க்கணும். மற்றபடி அவங்களுடைய நிர்வாகி சம்பந்தப்பட்ட கூட்டம், கட்சி கூட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஒரு ரகசியமான ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளேயே ஒரு நிலைப்பாடு வெளிப்பாடா. மற்றபடி பாஜகவை நோக்கி அப்புறம் பார்த்துக்கலாம். தேமுதிகவும் பாமகவும். அதிமுக தான் ஃபர்ஸ்ட். நம்ம கேட்ட சீட்டு கொடுக்குறீங்களா, 10 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா, அப்புறம் பிளஸ் அமௌண்ட் யாரு கேட்கறது, பாமக. தேமுதிக 5 சீட்டு. ஆமாம், 5 கேட்டதுக்கு ஓகே கொடுத்துட்டாங்க. மற்றபடி வந்து ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் அமௌண்ட். அதுக்கு அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தரல, மற்றபடி 2 பேருக்கும் நாங்கள் தர விரும்பல. அதுக்கு பதிலாக வந்து தேமுதிகவுக்கு ஒரு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம். ஆமாம், கள்ளக்குறிச்சி சோர்ஸ் உட்பட ஒரு 3 தொகுதி நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அவங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், அடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தேமுதிக பாமக. ஆமாம், மற்றபடி வந்து அடக்க முடியாத அளவுக்கு அதிமுகங்கிற மாதிரி இன்னைக்கு சூழல் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில் பாஜக நோக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எங்க பக்கம் வந்துருங்க, நாங்கள் உண்டான அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறோம். தொகுதியை வந்து குறைச்சி கொடுத்தாலுமே கூட உங்க அளவுக்கு இருக்கு. ஆனால் ராஜ்யசபா சீட்டை பாமக மட்டும்தான், தேமுதிகவும் கிடையாது. அப்ப ஏதோ ஒரு வகையில தேமுதிக வந்து பாஜகவுடைய நிலைப்பாடு, பாமக இது அதிமுக நிலைப்பாடு சப்ஜெக்ட் ராஜ்யசபா சீட்டு வகையில தேமுதிக வந்து கழட்டி விட போகிறது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு கலட்டி விடக்கூடிய அளவுக்கு இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காரு. இதன் அடிப்படையில் அன்புமணியிட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தை அதிமுக சரி பாஜக சரி இல்லை அப்படின்னு அவர் மறுத்துட்டு இருக்காரு. அரசியல்வாதி அப்படிதான் பேசுவாரு. பட் இருந்தாலுமே கூட நடைமுறை ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிக பெருசா வந்து இன்னைக்கு அதிமுக வந்து கையில் எடுத்து எப்படி கேட்டா, மொத்தமே அவங்கள்ட்ட இருக்கிற 62 எம்எல்ஏ சீட்டு தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த 62 எம்எல்ஏ சீட்லயும் ஒரு 34 சீட்டுக்கு தான் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கணும். அப்ப 68 சீட்டு. பாமகவுடைய சோர்ஸை சேர்ந்தாலுமே கூட 67 சீட்டு தான் வரும். அப்ப 68 சீட்டு இல்லை. அப்ப 68 சீட்டு இருந்தா தான் 2 ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கப்படும். அதான் வந்து சட்ட விதி. அப்போ ஒரு சீட்டுங்கிற கான்செப்ட் ஓகே, அதுல மாற்று கருத்து இல்லை. 2 சீட்டு அப்படிங்கிறது கட்டாயமா வந்து வாய்ப்பே இல்லை. ஆதரவு கொடுத்தாலுமே கூட 2 சீட்டு வாய்ப்பு இல்லை. சரி, இப்படி ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை வந்து வெற்றி அடைஞ்சிட்டா ஒரு ராஜ்யசபா சீட்டு பாமக கொடுத்துட்டு தேமுதிக மற்றபடி வருங்காலத்துல வேறு விதமான ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இது அவங்க எந்த கட்சி ஒரு வெற்றி அடையுதோ, காங்கிரஸ் வெற்றியோடு வச்சுக்கலாம், அதோட டைப் வச்சுட்டு மற்ற சோர்ஸ் ஏதாவது ஒரு வகையில மற்ற எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இல்லை வேறு வகையில் ஏதோ வகையில்
ஒரு நிலைப்பாட தேமுதிக ஒரு உயர்த்தி விடக்கூடிய வாய்ப்பு அதிமுக கூட. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டான்னு வைங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான். அதிமுக எந்த ஒரு மதிப்பும் இல்லை. உட்கட்சி விவகாரம் ஆரம்பமாகிவிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமா வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா பகிரங்கமானவர். உட்கட்சி விவகாரம் வந்துடும். 2 சீட்டையும் கொடுத்துட்டு வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. என்னாச்சு, தேமுதிகவும் பாமகவும் தோத்துட்டாங்க. அப்ப சொன்னபடி எங்களுக்கு சீட்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்ன ஆகிடும், உங்களுக்கு 2 MP சீட்டு அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. கொள்ளைப்புறமா நுழைஞ்சு ஜெயிக்கவும் இல்லை, 2 MP சீட்டு அவங்களுக்கு வந்து. அதனாலதான் வந்து அந்த ஒரு புள்ளியை எல்லா ஒரு கட்சியும் வைக்கிறது. ஜெயிச்சுட்டா பிரச்சனை கிடையாது, தோத்துட்டா அப்படின்னம்னா அந்த மாநிலங்களவை சீட்டை கேட்கக்கூடிய சமயத்தை அதை வச்சு நம்ம நாடாளுமன்றம் நுழைஞ்சிடலாம் இல்லையா? எப்படி பாருங்க, ஒரு அரசியலா பேசப்படுது அப்படிங்கிறது உண்மையில இந்த 2024 நாடாளுமன்றம் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற பகிரங்கமான ஒன்று. ரொம்ப கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. தோத்துட்டாங்கன்னா தேமுதிக பாமக தோத்துட்டாங்கன்னா கட்டாயமா அந்த மாநிலங்களவை 2 சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன், எங்க ஆளுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, உங்க ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதை விட்டுல எங்க ஆளுங்க ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதே நேரத்தில் அதிமுக 2 சீட் வச்சு வைக்கலாம், நாங்கள் போட்டு தான் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு முரண்படுத்தி ஏதோ பேசி தேமுதிக பாமக என்ன பண்ணிடுவாங்க, ஆளுக்கு ஒரு 2 சீட்டை பிரிச்சுக்கிட்டான்னு வைங்க, ஒரு சீட்டு தான் வரும். 67க்கு 68 இருந்தாட்டா ஓகே, 67 அதுல வந்து பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு ஆதரவு சப்ஜெக்ட் வந்து 2ஆ ஏற்படுத்தி பிரிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா, தோத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது, 2 ராஜ்யசபா சீட்டு அதிமுக இல்லாம அவங்க கேட்டவரை கொடுக்கப்படும். அப்ப என்ன பண்ணுவோம், ஏங்க தோத்தவங்களுக்கா நீங்க கொடுக்குறீங்க, நாங்க ஜெயிச்சிருக்க மாட்டோம், நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டேன், நம்ம கொடுக்கூடாது, அதிமுகக்குள்ள உட்கட்சி விவகாரம் வரும். அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி வந்து ஒரு பிரச்சனையை முடிவு பண்ண முடியாம மாநிலங்களவை சீட்டு 2 பேருக்கு கொடுக்க மாட்டோம், வேணா MP சீட் 2 எக்ஸ்ட்ரா தந்துடும், ஆமா அமௌண்ட்டும் கொடுத்துறோம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துறோம், இந்த மாற்றமே கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணிக்கிடுங்க. ஆனா மாநிலங்களவை சீட்டு கிடையாது. ஆமா, அதனாலதான் வந்து இன்னைக்கு தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் ஆமா டோட்டலா அதிமுகவோட வந்து அந்த சீட்டை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு எழுபுறையான விஷயம் இன்னைக்கு. திமுக ஏதேசம் முடிச்சுட்டாங்க, ஆமா கடை முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாஜகவுக்கும் பிரச்சனை, எந்த ஒரு எதிர்கட்சியும் வந்து இடையில அந்த IJK, மற்றபடி ACS, மற்றபடி ஜான் பாண்டியன், அப்புறம் இன்னைக்கு GK வாசன் வந்திருக்காரு, அவ்வளோ, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் புரட்சி பாரதம், ஆமா, அப்புறம் வந்து இங்க SDPI, மற்றபடி எந்த கட்சியும் கிடையாது. அதனால வந்து தேமுதிக பாமக வந்து 2 கட்சிகளுக்குமே தேவையான ஒரு விஷயம். அதாவது கணிதத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெட்டுக்கணம்னு சொல்லுவாங்க, அப்புறம் சேர்ப்பு கணம்னு சொல்லுவாங்க. சேர்ப்பு கணம்னா 2 A டீம்ல 4 பேர் இருந்தா B டீம்ல 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா யாரு இல்லாத ஒரு டீமை சேர்த்து மொத்தமா எடுத்துட்டா ஓகே மார்க் போட்டுருவாங்க. ஆனா வெட்டுக்கணம் என்பது 2 பக்கமுமே யார் இருக்கிறாங்க அதைத்தான் நம்ம கட்ட முடியும். அப்ப 2 பக்கமே தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம் தேமுதிக பாமக. அப்ப அதிமுகவினுடைய வெட்டுக்கிழமை, பாமகவுடைய வெட்டுக்கிழமை என்ன, தேமுதிக பாமக, இதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவர்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன, 2 பேர்த்துக்குமே வந்து அதிமுகவோட கூட்டணி சார் ரொம்ப இஷ்டம், பயங்கரமான இஷ்டம், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் 2 பேருக்குள்ள இன்னொரு பய உணர்வு இருக்கு. ஏன் ராஜ்யசபா சீட்டை வேணாம் கொடுத்தது ஆவணம் விடாப்படியா இருக்காங்க, காரணம் சொல்லுங்க பார்ப்போம். தோத்துட்டோம்னா ஏதாவது ஒரு வகையில பாராளுமன்றத்தில் நுழைஞ்சிடலாம். அப்படி நுழைஞ்சவங்க அன்புமணி ராமதாஸ், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, அதனால வந்து 2 பேருமே தேமுதிகவும் அந்த ஆசை இருக்கு, பாமகவும் ஆசை இருக்கு. அதாவது நாடாளுமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு நாம் தோற்றுவிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணமும் 2 பேருக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு பாமகவுக்கு. அதனாலதான் அவங்க ராஜ்யசபா சீட்டம் அதெல்லாம் கிடையாது. அதிமுக பொறுத்தவரை விருப்பாதிகம், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கட்டாயம் கொடுக்கணும், என்ன சொல்றீங்க? அதான் முடிவு இல்லாம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு, தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அப்பதான் நாங்க கூட்டணி அறிவிப்போம். அதெல்லாம் சும்மா ஜுஜிபி வேலை, சும்மா ஒரு மேல்மாத்த வேலை. உள்ள விஷயம் தான், நாம் தோர்த்து விடுவோம் என்ற பயம், தோர்த்தும் விடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து தேமுதிகவுக்கு உண்டு, பாமகவுக்கு உண்டு.
தோர்த்துட்டா 2 சீட்டை கேட்டு வாங்கிடுவாங்க இல்லையா? அப்ப உட்கட்சி விவகாரம் வருங்கிற ஒரு பயம் வந்து அதிமுகவுக்கு. ஆமா, பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து தேமுதிக, பாமக, அதிமுக பக்கமா, பாஜக பக்கமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா ஒண்ணு 2 பேர்த்துக்கு விருப்பம் வந்து பாமக, இது அதிமுக தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல என்ன ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், இது வந்து எடப்பாடி வந்து தன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தேர்தல். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் வரக்கூடிய முதல் தேர்தல். அதனால வந்து ஏதாவது வரையில ஜெயிச்சே ஆகணும். அதிலே குறிப்பா பாஜக, திமுகவுக்கு எதிராக நம்ம ஜெயிக்கிறது அப்புறம் பாஜகவுக்கு சவாலின் அடிப்படையா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இன்னைக்கு அதிமுக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக ஜெயிக்குதா இல்லையா? ஆமா, பாஜகவுக்கு நம்ம விட்ட ஒரு வெளிப்பாடு, அதை நம்ம சவாலா பேசிட்டு இருக்கேன் இல்லையா? பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மோடி இன்னைக்கு தூக்கி பேசிட்டு போயிட்டாரு. ஆமா, அங்கிருந்து ஏதாவது அதிமுக விட்டு பிரியுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல. அப்ப என்ன ஆகுது, இவர்களுடைய நிலைப்பாடு வந்து ஏதாவது வகையில் அதிமுகவோட ஒரு டைப் வச்சுக்கணும் அப்படிங்கிற விதத்துல மோடி போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் அதிமுக சப்ஜெக்ட் வந்து ஒரு அதிகார தோரணையில் எப்படி இருந்தாலும் சரி பார்த்துருவோம், நீங்க இருந்தா தான் நாங்க வாழ முடியுமா, நாங்க தனிப்பட்ட முறை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதிமுகவுடைய மிக வெறித்தனமாக இந்த தேர்தல் இருக்கு. ஆமா, அதனால வந்து ராஜ்யசபா சீட்டு ஒண்ணுதான் வரும், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற சமயத்தை பின்னால அது வந்து முடிவு பண்ணுவாங்க, பாராளுமன்றம் முடிவு பண்ணுவாங்க. அப்ப 2ங்கிற சமயத்தை ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்தை போட்டுட்டு பிறகு பார்த்துக்கொள்ளாங்கிற கான்செப்ட்லையும் எடப்பாடி தேமுதிகவை, பாமகவை தன் கூட்டணி எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இதான் உண்மை நிலவரம். பார்ப்போம் எடப்பாடியை என்ன முடிவெடுக்க போறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தேமுதிக, பாமக என்ன எப்படிப்பட்ட ஆதரவான முடிவு எடுப்பார்கள். ஆமா, எப்படியோ நாங்களும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியின் அடிப்படையில் எடுப்பார்களா, ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லப்பா நான் நாடாளுமன்றத்துல போய் ஆகணும், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தேதான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுல தேமுதிக, பாமக வரப்போகுதா அப்படின்னு வரும் காலங்கள் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.